என் அன்பார்ந்த கூட்டாளி செல்லம், என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம், நாட்டுக்கு சிக்கு பிக் பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுவாரஸ்யமான நிகழ்ச்சி இருந்தாலும் கூட நேற்றே சொல்லியிருந்தேன். அதாவது டாக்டர் திவாகரை பற்றி டாக்டர் திவாகர் இப்படியெல்லாம் புகழ்கிறாங்க, அதனால் அந்த கழுதை எப்படி நினச்சிக்குவோம் அப்படின்னு. அந்த மாதிரி டாக்டர் திவாகரை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தாங்க. அதாவது வஞ்ச புகழ்ச்சி தான். அதாவது உங்களுக்கு ஜிம்லேலாம் உங்கள் ஸ்டிக்கர் தான் இருக்குது, ஜிம்லேலாம் உங்கள் ஃபோட்டோ தான் இருக்குது, எல்லா டிஷர்ட்லேயும் உங்கள் ஸ்டிக்கர் தான் இருக்குது, நீங்கள் வாட்டர் மேலன் மாதிரி செய்வீங்களே அது நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு வந்த கெஸ்ட்லாம் புகழ்ந்துருந்தாங்க. புகழ்ந்து கூட அதை ஒரு வஞ்ச புகழ்ச்சின்னு தெரியாமல் அதை ஆடி தொலைக்க போகுது, வந்த வீட்டு ஆக்கள்கிட்ட ஆடி தொலைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு போயிட்டு டியானா கிட்ட டாக்டர் திவாகர் சொல்கிறாரு, எனக்கு வெளியே ரொம்ப ரீச் இருக்கும், வெளியே ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு வைப் ஒன்று கொடுக்குதான், எனக்கு ரொம்ப பீட் பண்ணுறேன் எல்லாத்தையும், எல்லாமே ஒரு ஹீரோ மாதிரி என்னை வச்சுக்கிறாங்களாம், நான் போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, எனக்கு வைக்கமாக வருது அப்படிங்கிற மாதிரி டாக்டர்னு சொல்கிறதே இல்லை, திவாகர் சொல்லியிருந்தார். நாங்கள் சொன்னது சரித்தானே? இந்த விஷயத்தை டியானா கிட்ட டாக்டர் திவாகர் பேசிக்கிட்டு இருக்கப்ப பிரஜின் அங்கே மூக்கு நுழைச்சி எதை பேசுகிறதா இருந்தாலும் டிரெக்டாக பேசுங்க, அதாவது தனக்கு சொல்ல வந்ததாக நினச்சிக்கிட்டு டாக்டர் திவாகர் தன்னை குறித்து தான் பேசுகிறாரு நினச்சிக்கிட்டு எதை பேசுகிறதா இருந்தாலும் ஒழுங்காக பேசுங்க, நேராக முகத்துக்கு முகம் பேசுங்க, நீங்கள் என்ன அப்படி பேசுகிறீங்க இப்படி பேசுகிறீங்கன்னு அங்கே ஒரு சண்டையை இழுத்து வச்சுருந்தார். அதாவது இது தேவையில்லாத சண்டை. எதுவும் பிக் பாஸ் அவர் ரகசியமாக ஒரு டாஸ்க்கை ஒப்புக்கொண்டாரோ தெரியல. பிரஜின் இந்த மாதிரி செயற்படுறாரு. இந்த மாதிரி செயற்பட்டனால அவரோட வைஃபுக்கே திவாகர் இல்லை, திவ்யா, அவரோட வைஃப் திவ்யாவுக்கு தான் அது பெக்கா அமைஞ்சிருந்துச்சு. ஏன்னா திவ்யா இதில் மூக்க நுழைச்சி அவங்களோட பேரை கெடுத்துக்கிட்டாங்க. அதாவது பிரஜின் செஞ்ச வேலை தான், பிரஜின் செஞ்ச வேலைனால டாக்டர் திவ்யா, டாக்டர்னு வருது, திவாகர்னு டாக்டர் சரி திவ்யா அங்கன அவங்க லீடரில் அவங்களோட பொறுப்புக்கு கீழே இருக்க நபர்கள் ஒழுங்காக பார்த்துக்க வேண்டியது அவங்க தான். ஏன்னா கெஸ்ட்டுக்கிட்ட ஏச்சு வாங்க போகிறது அவங்க தான். ஏன்னு சொன்னால் பார்த்துருப்பீங்க, கெஸ்ட்டுக்கு முன்னாடி யார் கெஸ்ட்டுனா வந்திருந்த தீபக், பிரியங்கா, மஞ்சாரி அவங்களுக்கு முன்னாடி ஏச்சு வாங்கினது திவ்யா தான் ஏச்சு வாங்கியிருந்தாங்க. ஏச்சு வாங்கினால அவங்களுக்கு தான் அது நல்லா இருக்கணும், நல்லா செய்யணும், நல்லா செயற்படணும், மற்றவங்கெல்லாம் நல்லா செயற்படணும், ரூம் க்ளீனாக இருக்கணும், ரூம் நீட்டாக இருக்கணும், வீடு ரொம்ப அமைதியாக இருக்கணுங்கிற ஒரு டாஸ்க் இருக்குது அவங்களுக்கு தான். அதனால தான் அவங்க சண்டை போடுறாங்க. இதை தொடர்ந்து பிரஜினும் அந்த மாதிரி ஒரு என்ன பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்தாரோ எனக்கு தெரியலை, ரகசியமோ ஒரு ஒப்பந்தமோ தெரியலை. இருந்தாலும் கூட பிரஜினிங்கினை செஞ்சது பேக்வேர்டாக அமைஞ்சது எல்லாமே திவ்யாவுக்கு தான். அதை தொடர்ந்து திவ்யா பதவியிலிருந்து இறக்கப்படுறாங்க. எல்லா நபர்களையும் மீட்டும் இல்லை, மற்ற நபர்கள்னால அவங்க பதவியிலிருந்து இறக்கப்படுறாங்க. அதில் ஓட் பண்ணது யார் திவ்யாவுக்கு தலைவர்களே இருக்கலாம், தலைவர் போஸ்ட்லேயே இருக்கலாம், அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் மாற்றணும் அப்படின்னு ஓட் பண்ணது பிரவீனும் சாண்ட்ரியாவும் மட்டும்தான். அதாவது சாண்ட்ரியா அவங்கன்னா நட்பு அப்படின்னு விட்டுறலாம். பிரவீன் ஏன் சொன்னாருன்னா, கெஸ்ட் எல்லாமே ஏசுகிறப்ப திவ்யாவை பக்கத்தில் இருந்தவர் பிரவீன் தான். இப்போ 2 கெஸ்ட் பிரியங்கா போயிட்டாங்க வெளியில், ஏற்கனவே போயிட்டாங்க. ஏன்னா வெளியே சின்ன சம்பவம் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு அவங்க வெளியே போயிட்டு திருப்பி வருவாங்க. இருந்தாலும் 2 கெஸ்ட்டுக்கு மத்தியில் பேரை போட வேண்டியது தான் மட்டும்தான் விக்ரமோட வேலை. விக்ரமை தான் லீடர்ஷிப்க்கு தெரிவு செஞ்சுருக்காங்க மற்றவங்கலாம். அப்போ 3 கெஸ்ட்டுக்கிட்ட சமாளிக்கிறது லேசா, 2 கெஸ்ட்டுக்கிட்ட சமாளிப்புகேஷன் வாங்குறது லேசா. இப்போ வீடே அமைதியாக இருக்குது. அதாவது ரணகலமாக இருந்த அந்த வீடு இப்போ அமைதியாக இருக்குது, அமைதி பூங்காவாக மாறிடுச்சு. அதாவது 3 கெஸ்ட் 2 கெஸ்ட் ஆகிட்டாங்க.
அதை தொடர்ந்து இப்போ வீடும் ஒரு ஸ்மூத்தாக ரொம்ப அழகாக போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்ப எல்லாரும் வேண்டுமென்றே திவ்யா அவர்களை பதவியிலிருந்து இறக்கணும்னே வேலை பார்த்ததா தெரியுது. இதுக்கு கெஸ்ட்டும் உடந்தையாக இருந்திருக்காங்களோன்னு தான் எங்களுக்கு தோணுது. இது கெஸ்ட்டும் கூட ஏற்கனவே திவ்யா இருக்கப்ப திவ்யா அது ஏகப்பட்ட குறை சொல்லியிருந்தாங்க. அது குறை இது குறை, க்ளீனில் ரூம் நீட்டில், சாப்பிட சாமான் அப்படியே இருக்குது இப்படியே இருக்குது அப்படி இப்படின்னு இருந்தாங்க. ஆனால் இப்போ கெஸ்ட் விட்டு சத்தமே இல்லை, மூச்சு பேச்சு கூட இல்லை. அது ஏன்னு எனக்கு தெரியலை. கெஸ்ட்டும் அவங்க பக்கமே செயற்படுறாங்கன்னு தெரியலை. போக போக பார்க்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சபரி வந்து அரிப்பு வந்தால் யாரும் சொரியத்தானே செய்வாங்க. எனக்கு ஒரு தலை அரிக்குதுன்னு வைப்போம், தலை அரிக்குதுன்னு நான் அப்படி டக்குன்னு தலையை வச்சு இப்படி சொரியிறது தான். அவங்க ஒரு லேடி அப்படின்னால கொஞ்சம் முடி அப்படி கொஞ்சம் நீட்டாக அப்படி சொரியிறாங்க. அது என்ன அதனால என்ன சபரிக்கு பிரச்சனை? சபரி பேச வர்றப்போ அவங்க தலையை சொரிஞ்சிட்டாங்க. கேட்குறீங்களா? காது எங்கே இருக்குது, வாய் எங்கே இருக்குது, தலை எங்கே இருக்குது? சபரிக்கு இது கூட தெரியலையே. சபரி பேசுகிறத கேட்கணுன்னா காது போதும், அதுக்கு காது இருந்தால். அதை என்னமோ சபரி கூப்பிட்றாரு. நானும் கூட நினச்சேன் முதல்ல சபரி கேமுக்கு வந்தோடனே, சபரி விட்டு விளையாட்டை பார்த்தோன்னே, சபரி ஒரு லாஸ்ட்டாக அவர் தான் ஃபைனலிஸ்ட்டாக வருவார், கப்பை ஜெயிப்பார் அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் கூட சபரி விட்டு போக 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 இந்த விளையாட்டுலாம் பார்க்குறப்ப எனக்கே முகம் சொலிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது. வினோத்தோட டாக்டர் திவாரை வந்து பேசிட்டு வரும்போது அவர் வந்து கேமரா மாதிரி இப்படி செஞ்சு இப்படி சுருட்டி இப்படி வச்சுருந்துருப்பார். பேப்பர் இப்படி சுருட்டி வச்சுக்கிட்டு இப்படியே நோட் பண்ணியிருப்பார். நோட் பண்ணி இப்படி கையெல்லாம் கொடுத்துருப்பாரு. அதை பார்க்குறப்ப எனக்கு சைல்டுஹுட் தான் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு சின்ன பிள்ளைகள்லாம் ஒருத்தர் இருக்கான், ஒருத்தர் அப்படியே பேப்பரை வச்சுக்கிட்டு இப்படி கையெல்லாம் கொடுத்துட்டு அப்படியெல்லாம் பண்ணால் அது ஞாபகம் வந்துச்சு. இருந்தாலும் கூட வினோத் அவர்கள் பண்ணது ஒரு எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது எல்லாத்தையும் காட்டி காட்டி ஒரு பாட்டு படித்து இந்த பொண்ணு ஓகே, இந்த பொண்ணு ஓகே, இந்த பொண்ணு ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக திவ்யாவை பார்த்து இந்த பொண்ணு ஓகேயா இருப்பாளா, இதுக்கு டபுள் ஓகேயா இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். இது எனக்கு மூஞ்ச சுளிக்க வைக்கிற மாதிரி இல்லை. அவங்க இருந்த நபர்கள் எல்லாரோட மூஞ்சியும் சுளிக்க வைக்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு, அதாவது பிரஜின் பக்கத்தில் இருக்கார். பிரஜினோட வைஃப் தான் திவ்யான்னு தெரியும் வினோத்துக்கு. தெரிஞ்சும் கூட ஏன் இந்த மாதிரி கேவலமான வேலையில் ஈடுபடுறாருன்னு தெரியல. அதை தொடர்ந்து இவர் ஏற்கனவே கெமியை பின்னுக்கு இருந்து கட்டிப்பிடிச்சு அப்படி பண்ணியிருப்பார். ஒரு டாஸ்க் நடக்கிறப்ப கட்டிப்பிடிச்சு பண்ணியிருப்பார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பக்ரக புத்தி இருக்கும் ஒரு நபர் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணலாமா அப்படின்னு எங்களுக்கெல்லாம் ஒரு யோசனை வருது. இதை வினோத் அவர்கள் சொல்ல விரும்பலை மேலதிகமாக. அதைத் தொடர்ந்து வெசல் வாஷ்க்கு லீடராக போடுறாங்க திவ்யாவை லீடராக போடும்போதும் அவங்க கையெடுத்து கும்பிடுறாங்க. லீடர் போஸ்ட்லேருந்து யாரை இறக்க யோசிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப திவ்யா வந்து கையை உயர்த்திருப்பாங்க, நான் விலகிறேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. அவங்களாம் முன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ தூரம் வெறுத்து போயிட்டு இருந்திருக்கு அந்த லீடர்ஷிப். என்னத்தான் இருந்தாலும் திவ்யா வந்து இதில் நல்லா செயல்படுறாங்க. எல்லாத்துடைய கொமெண்ட்டையும் பார்த்தாலும் எல்லாரும் ஒரு பக்கம் திவ்யா ஆமி அப்படின்னு போடுறாங்க, இன்னொரு பக்கம் வினோத் ஆமின்னு பார்க்க எழுது. 90s கிட்ஸ் எல்லாம் பிரஜின் ஆமி அப்படின்னு போடுறாங்க. இவங்க 3 பேருக்கும் குவியர் ஆதரவு வந்து ஏகமானதாக இருக்குது. அதே வேளையில் கம்ருதீன் அவங்களுக்கு அடுத்தடுத்து வருது. தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது இந்த வீட்டில் அப்படின்னு. சபரி கடைசியாக ஆக்டிங் எல்லாரும் மாதிரி ஆக்ட் பண்ண காட்டினது எனக்கு பிடிச்சிருந்தாலும் கூட முதல் பண்ணின சில விஷயங்களால அதை ரசிக்க இல்லாமல் இருக்கு. எனக்கு ரசிக்கும்படியான அந்த விஷயம்தான், சிரிக்கும்படியான ஒரு விஷயம்தான் அவர் பண்ணது. இருந்தாலும் கூட அவர் ஏற்கனவே திவ்யாவிடம் எல்லாத்தோடையும் சில நபர்களிடம் சண்டை போடல. அவர் மூஞ்சி சொலிக்க வைக்கிற மாதிரி பேசுகிறாரு. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வர்ற நாட்களில் இந்த பிக் பாஸ். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சால்வே. பாய், டேக் கேர்.